ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக அவரைக்காய் பொரியல். இது நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிடலாம். இல்லை வெள்ளை சாதத்தோட அப்படியே கலந்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. காய்கறிகள் எல்லாம் நம்ம டெய்லி நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்ம உணவில். இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக பொரியல் எல்லாம் பண்ணும்போது காய்கறிகள் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்ற குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க அருமையான அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 350 கிராம் அவரைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா பொடியை வறுத்து பொடிச்சு சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்பைசஸை வறுத்தரலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 2 வரமிளகாயும் உடச்சி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்தது இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இதை வறுக்காத வேர்க்கடலைன்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பேனோட சூட்டுக்கு இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாம் நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். இந்த அளவுக்கு பவுடராக பொடிச்சாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட பொரியலுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பொடி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அவரைக்காயை தாளித்து விட்டுடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் அதே கடாயை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். தாளிப்புக்கு 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோங்க. மசாலா பொடி அரைக்கும் போது மிளகாய் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணின வெங்காயம். இங்கே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து தான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் எது வேணாலும் சேர்க்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அவரைக்காயை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அவரைக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு. அவரைக்காய் லைட்டாக மூழ்கின மாதிரி இருக்கணும். அப்போ நல்லா வெந்துடும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ இந்த கடாய்க்கான மூடியை போட்டு விட்டு நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக விட்டுருவோம். 1-2 வாட்டி நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அந்த அவரைக்காய் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அது இப்படி நம்ம ஓப்பன் பாட்டில் வச்சுட்டு வதக்கும் போது ட்ரை ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துருவோம். பொடியை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா மணக்க சுவையான அவரைக்காய் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வெள்ளை சாதத்தோட அப்படியே இந்த பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பொரியல் சாதம்லாம் கலந்து தரதா இருந்தால் இந்த மாதிரி பொரியல் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் கலந்து வச்சு அனுப்புங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு இந்த பொரியலை சைடு சாதம் வச்சுக்கலாம். இல்லை வெள்ளை சாதத்தோட கலந்து சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பொரியல் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.